9 to 5 ஜாப்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அடுத்த பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற உங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ்க்கு என்னென்ன பிளான் பண்ணணும், என்னென்ன ஹைரார்கி இருக்குது, எது எது முக்கியமான ஸ்டெப்ஸ் எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுன்றது இந்த எக்ஸ்ப்ளனேஷனாக நான் இதில் கொடுத்தேன். நான் உங்கள் வினோத்குமார். என்னோட கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அண்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை யூடியூப் மூலியமாகவோ இல்லை ஏதோ அதர் சோஷியல் மீடியா மூலமாகவோ பண்ணுறது தான் என்னோட மோட்டோ அண்ட் கோலாக இருக்குது. இந்த 2024 ஆல்மோஸ்ட் கோயிங் டு டன் 30 நாள் தான் இருக்குது. இந்த 2024லேயும் இந்த ஈராவில் பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு மணி மேக்கிங்கான மிஷினரி மட்டும் இல்லை, அது ஒரு ஃப்ரீடம், அது ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு தரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுறது அப்படின்ற ஒரு என்டையர் மென்டாலிட்டி மைண்ட் செட் உங்களுக்கு கொடுக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட பிஸ்னஸோட ஐடியாவை நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். ரிசர்ச், பிரைன் ஸ்ட்ராங், நிறைய இடத்துக்கு போங்க, ட்ராவல் பண்ணுங்கள். எல்லா தரப்பு மக்களும் என்ன காமனாக ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க நீங்கள் கொண்டு வாங்க, நோட் பண்ணுங்கள் எல்லாத்தையும். உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியா உங்களோட நாலேஜால் டெவலப் ஆனதாக இருக்கணும். அட் த சேம் டைம் சொசைட்டிக்கு ஏதோ ஒரு வேல்யூ அது கொடுக்குறதா இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கான எல்லா அடிப்படைக்கான நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். அதனால் மார்க்கெட் ரிசர்ச்சும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணி ஆகணும். ஒரு ஐடியா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதை டெவலப் பண்ணுறதுன்றது செகண்ட் லெவல். நல்ல ஒரு ஐடியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 7 to 8 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்விக்கினா என்னென்னு யாருக்கும் தெரியாது. பட் இப்போ ஸ்விக்கி தான் வந்து சவுத் இந்தியா அப்படின்னு கம்பேர் பண்ணாமல் இந்தியாவோட மோஸ்ட்டு ஆன்லைன் ஃபுட் அப்ளிகேஷன் அது இருக்குது. அதுக்கு வந்து இந்தியாவில் சர்டன் க்ரோர்ஸ் வந்து மார்க்கெட். செகண்ட் பாயிண்ட், பில்டிங் ஸ்டார்ட் அப் பிளான். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டார்ட் அப்பை பிளான் பண்ணுங்க. பிளான் இன் சென்ஸ் நிறைய டைப் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இந்தியாவில். லைக் ப்ரைவேட் லிமிடெட், ப்ரொப்ரேட்டர்ஷிப், எல்எல்பி, சோல் ப்ரொப்ரேட்டர், அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. உங்களோட பிஸ்னஸ் இதில் எதுக்கு போனால் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறது, ப்ரைவேட் லிமிடெடுக்கு நிறைய ஃபீஸிபிலிட்டி அண்ட் விஸ்டம் அதிகமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ப்ரைவேட் லிமிடெடுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து உங்களோட பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆர் லீகல் அட்வைசர் வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளான் பிஸ்னஸ் ஐடியாவில் நீங்கள் கொண்டு வர போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக யார் யார் ஸ்டேக் ஹோல்டராக இருக்க போகிறீங்க, விச் மீன்ஸ் பார்ட்னர்ஸ். அதேமாதிரி ஃபண்டிங், எவ்வளோ ஃபண்டிங் ரைஸ் பண்ண போகிறீங்க, என்னென்ன பிளான் இருக்குது, ஓவர் தி 1 இயரில் உங்களோட ஐடியா என்ன, ஓவர் தி 3 இயர்ஸ் உங்களோட ஐடியா என்னன்னு இனிஷியலாக ஒரு டிசைன் வச்சுக்கோங்க. அது ஒர்க் ஆகலை, ஃபோர்காஸ்ட் எப்பயுமே இருக்கட்டும், ஆக்சுவல் வரட்டும், அதை கம்பேர் பண்ணி அப்பப்போ எதனா பிளான் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய லீகல் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. கோ அண்ட் சிட் அலாங் வித் ஒன் அட்வொகேட், தே வில் கிவ் யூ ஆல் லீகல் டீடைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேன் கார்டு, ஜிஎஸ்டி நம்பர், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நிறைய உங்களுக்கு கேட்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய சப்சிடிஸ் வரும். இது டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் பிஸ்னஸோட என்வரான்மெண்ட், பிஸ்னஸோட நேச்சரை பொறுத்து. ஃபைனலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்பையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. த தேர்ட் ப்ரியாரிட்டி விச் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் பிஸ்னஸ், தட் இஸ் கால் மார்க்கெட். ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் பில்டே பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் அதை சேல் பண்ணணும். அது யாருக்கு சேல் பண்ணணும் எப்படின்றத உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டீம் அதை செப்பரேட்டாக பார்த்துப்பாங்க. ஒன் ஆஃப் த பார்ட்னர் டேரெக்டாக மார்க்கெட்டிங்கில் இன்வால்வ் ஆகணும். ஈவன் எல்லா டேரக்டரும் எல்லா பார்ட்னர்ஸும் உள்ள இன்வால்வ் ஆகணும், தப்பு கிடையாது. ஒரு பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுங்கள், ஆஸ் வெல் அஸ் உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுங்கள். அது உங்களை லிவரேஜ் பண்ணி நல்ல ஒரு பீக்கு கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், டெஸ்லா காரோட ஸ்டாக்ஸ் எலன் மஸ்கோட மவுத்தில் தான் இருக்குது. இதுதான் உண்மை. அவர் வாயை திறந்து எதனா பேசினார்னா டெஸ்லாவோட ஸ்டாக்ஸ் பிச்சு. டெஸ்லா எலன் மஸ்கோட டிபெண்ட் பண்ணி தான் இருக்கே தவிர எலன் மஸ்க் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கைண்ட் ஆஃப் பிராண்ட். இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில சேலஞ்சஸ், அந்த மார்க்கெட்டிங்கோட முடிஞ்ச போதும் உங்களுக்கு சேல்ஸ் க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். திஸ் இஸ் ஃபைனல் ஸ்டெப், மார்க்கெட் ரிசர்ச். ஸோ உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை நீங்கள் டெவலப் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டிங்க. பட் காம்படிட்டர்னு ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு யூனிக் ப்ராடக்டாக வச்சுருக்கலாம், வேல்யூ செல்லிங் பாயிண்ட் உங்ககிட்ட அதிகமாக இருக்கலாம். எதை நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு மக்கள் ஓப்பனாகவே இருப்பாங்க. த ரீசன், நாங்கள் ஆஸ் ஏ மக்களாக இருக்கிற நான் சொல்கிறேன், நான் எனக்கு தேவையான பொருளை வாங்கிறதுக்கு ஆல்வேஸ் ரெடி. நீ எனக்கு தேவையானதான் விற்கிறியான்னு ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணு. 1000 வெரைட்டிஸ் ஆஃப் மொபைல் இருக்குது, அவ்வளோ இருந்தாலும் பீப்புள் ரன்னிங் பிஹைண்ட் சம் பீப்புள் ஆப்பிள், சம் பீப்புள் ஆண்ட்ராய்டில் இருந்தாலும் இன்னும் சாம்சங்க்குன்னு நிறையா லாயல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே மூவ் ஆகும். ஸோ உன்னோட ப்ராடக்ட் என்னென்னா உனக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும். அதேமாரி உன்னோட கஸ்டமர் யாருன்னு இருக்கணும் உனக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும். அவங்க எங்கே இருப்பாங்கன்றதும் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஸ்வெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு டெசர்ட் பீப்புள்கிட்ட சேல் பண்ண முடியாது, நாங்கள் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். பட் நைட்டில் அவங்க ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஹீல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஏரியாவில் தான் போய் நீ ஸ்வெட்டரை சேல் பண்ணணும். ஸோ அந்தமாதிரி உன்னோட ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு பீப்புள் இருப்பாங்க, அவங்க சர்டன் ரீஜனில் தான் இருப்பாங்க. இல்லை சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவிலே சேல் ஆகும். சே எக்ஸாம்பிள் டூத் பேஸ்ட்,
எக்ஸாம்பிள் பெல்ட், ஷூஸ், கிளாத்திங்ஸ், எவ்ரிதிங். ஸோ உன்னோட பொருள் ரொம்ப ஜென்ரலைஸாக இருந்தால் உனக்கு மார்க்கெட் ரொம்ப பெருசு, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப யூனிக்காக இருக்கிற பொருள் ஆல்வேஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மக்களாகிய எங்களுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் தேடி வாங்குகிற பொருட்கள் இன்னும் இருக்குது. சில பீப்புள் அவங்க தேவைக்கான பொருளுக்காக மாதக்கணக்கில் வெயிட் பண்ணி வாங்குறதும் இருக்குது. த திங்க் இஸ், இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அப்கமிங் வீடியோஸில் எனக்கு கமெண்டில் போடுங்க. நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை நான் மூவ் பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணியோ இல்லை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் தரேன். பட் ஆல்மோஸ்ட் 30 நாள் தானே இருக்குது, வேஸ்ட் பண்ணாது. இதெல்லாம் ஒரு இனிஷியல் ஸ்டெப் எடு. கோ பிரெயின் ஸ்டார்ம், ஸ்டார்ட் டுடே. மொபைல் எடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் பண்ண போகிறேன். தப்பாக ரைட்டான்னு மட்டும் கேட்காதீங்க. உங்கள் ஒப்பீனியனை சொல்லுன்னு மட்டும் கேளுங்க. 10 பேர்கிட்ட ஒரு சர்வே எடுங்க. 6 பேர் எதை சரின்னு சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க. ஏன்னா உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ பார்க்குற பொருள், என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குற பொருளும் ஒன்று கிடையாது. ஒத்துவேதான்.